ரூபா 2 ரூபாயா? இப்போ எதுக்கு டிவி கேஸில் எதுக்கு அப்பீல்? நேற்று மாலதி சொன்னாங்க, நேற்று நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் கரூரில் வந்து விசாரணையை தொடங்கிட்டாரு, நடந்துக்கிட்டு இருக்கு. சிபிஐ டீம் வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ஆய்வுகளை நடத்தி முடித்து விட்டார்கள். அண்ட் நேற்று முந்தா நாள் ஒரு டிஐஜி ஒருவர் வந்து நடந்த இன்வெஸ்டிகேஷனை ரிவ்யூ பண்ணியிருக்காரு. நிறைய விட்னஸஸ், அந்த ஒரு ஆனந்த், நிர்மல்குமார், பவுன்ராஜ், மதியழகன் எல்லாரையும் விசாரித்து முடித்து விட்டார்கள். என்னங்க சார், ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையாவது டாக்குமெண்ட் கை மாறல, கொடுக்கவே இல்லை. இதை விசாரணை முடிஞ்சிருச்சு இல்லை, 40 நாள் ஆச்சு இல்லை. விஜய் தான் தாமதமாக வந்தாருன்னு இப்போ போய் நீங்கள் சொல்லி அன்னைக்கு தானே சொன்னீங்க இதை. இப்போ இது எதுக்கு? விஜய் தான் தாமதம் வந்திருக்காருன்னு வாதாடுறாங்களாங்க சார்? அதில் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. என்னென்னப்பா பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க? விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் அந்த சம்பவத்துக்கே காரணம். 41 பேர் செத்ததுக்கு காரணம் விஜய். இல்லை, அரசு தரப்பில் இப்படி வாதத்தை வைக்கிறாங்க. நாளைக்கு விசாரணையில் இது தானே சொல்ல போகிறாங்க. ஆமாம். அண்ட் இன்னொன்று, எங்களுக்கு அதிரடி அஸ்ட்ரா என்ற பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் வேண்டும் இருக்கா? அதிரடி அஜய் ரஸ்தோகி வேண்டாம் வேண்டாம். அவர் உண்மையிலே அதிரடி பண்ணுவார். எவ்வளவு மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறார்கள். இந்த ஏரியாவில் யாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது இல்லை. எல்லா கேஸுக்கும் சித்தார்த் லுத்ரா, முகுல் ரோஹத்கி, வேறு வக்கீலே கிடையாதுப்பா.